Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோட் திரைப்படம் வெளியாகி 9 நாட்கள்ல படத்தோட வசூல் 450 கோடியை எட்டி இருக்கிறதா தகவல் அப்படின்றது வெளியாயிருக்கு. வார இறுதி நாட்களான இன்னைக்கும் நாளைக்கும் படத்தோட வசூல் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் விஜயோட கடைசி படமா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு அதோட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ல இருந்து நேத்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாருமே பயங்கரமா எமோஷனலா மாறி இருந்தாங்க. தளபதி 69 திரைப்படத்தை வினோத் தான் இயக்க போறாரு அப்படின்றத அவரே ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வினோத்தோட தீரன் அதிகாரம் 1 விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்துல ஒளிப்பதிவு செஞ்ச சத்யன் சூரியன் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறதாகவும் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துல விஜய்க்கு வில்லனா பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இவர் சூர்யாவோட கங்குவா படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. இதற்கு முன்னாடி அனிமல் அப்படின்ற படத்து மூலமா ரசிகர்கள் மத்தியில பரவலான ஒரு கவனத்தை ஈர்த்திருந்தாரு. தளபதி விஜய் தன்னோட நடிச்ச நடிகைகளுக்கு எல்லாம் வரிசையா திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற மாதிரி த்ரிஷா ஸ்னேகாவை தொடர்ந்து தளபதி 69 திரைப்படத்துல சிம்ரன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறதா உறுதியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அப்பா மகன் கதாபாத்திரத்துல விஜய் நடிப்பாரா இல்ல விஜய்க்கு ஜோடியா சிம்ரன் நடிப்பாங்களா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. விஜய் கூட தெரி, கத்தி, மெர்சல் அப்படின்னு 3 தடவை இணைஞ்சு நடிச்ச நடிகை சமந்தா லியோ படத்துல விஜய் கூட நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா உடல்நலக்குறைவு காரணமா அவங்க சிகிச்சை பெற்றிருந்ததால அந்த படத்துல த்ரிஷாவை லோகேஷ் கனகராஜ் ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியா இருந்துச்சு. உடல் ஆரோக்கியத்தோட இப்போ மீண்டும் சமந்தா வந்திருக்கிறதுனால தளபதி 69 திரைப்படத்துல விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 3வது ஹீரோயினா பிரேமலு படத்துல ஹீரோயினா நடிச்ச மமிதா பைஜுவும் தளபதி 69 திரைப்படத்துல நடிக்க இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. விஜயோட தீவிர ரசிகையானவங்க சூர்யாவோட வணங்கான் படத்துல நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா சூர்யா வெளியேறினதும் மமிதா பைஜுவும் வெளியேறிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட ரெபல் படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமான மமிதா பைஜு தளபதியோட கடைசி படத்துல இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில விஜயோட தளபதி 69 திரைப்படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியால பல யூகங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதுல விஜயோட முதல் படமான நாளைய தீர்ப்பு இந்த படத்துல தான் அவர் ஹீரோவா அறிமுகமா இருப்பாரு. அப்படி தமிழ் சினிமால அந்த படத்து மூலமா என்ட்ரி கொடுத்து பல எல்லைகளை கடந்து பல மாஸ் ஹிட்களை கொடுத்து இளைய தளபதியா கொண்டாடப்பட்ட அவரை இப்போ ரசிகர்கள் தளபதியாவும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில அவர் முதல் படத்தோட டைட்டிலேயே இறுதி படத்துக்கும் வைக்கப்பட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை முடிச்ச கையோட அரசியலுக்கும் நுழைய போறாரு. அப்போ அந்த நாளைய தீர்ப்பு அப்படின்ற அந்த டைட்டில் இன்னும் பொருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மொத்தத்துல ரசிகர்கள் ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜயோட கடைசி படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.